ஹலோ கைஸ், ஒரு மாலை இளவெயில் நேரம் அவினாஷ் ரோட்டில் என்ன டிராஃபிக் ஆனாலும் ஒரு கை பார்த்துலாம்னு நாங்கள் போய் பார்த்த இடம் தான் குடிசையில் நடக்கிற எக்ஸிபிஷன். இங்கே ஒரு 150 ரூபாய்க்கு என்ட்ரியை போட்டுட்டு உள்ளே போனால் இங்கே நம்மளை எல்லா கலர் பேர்ட்ஸும் வரவேற்கிறாங்க. அதுவும் இந்த பஞ்சவர்ணத்திலேயே தோல் மேலே உட்கார வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் கையில் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தம்பிக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதோ அதுக்கப்புறம் தாங்க எல்லாத்துக்கிட்டேயும் அட்டண்டன்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஹாப்பியாக ஆச்சுங்க இந்த ரோபோ டாக். பட்டர்ஃப்ளை ஊஞ்சல், கப்பல் செட்டிங்கு, அதை பிடிச்சி நம்மால் லலா லாலான்ட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதை முடிச்சுட்டு வந்தா இதோ கடல் கன்னிங்க. கடல் கன்னினா இப்படித்தான் இருக்குமாங்கிற ஒரு அமைப்பே நம்மளுக்கு நேரில் போய் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுது. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டினை போட்டு நாங்கள் அப்படியே மெல்ல மூவ் பண்ண இடம் தான் இதோ அந்த அக்வாரியமுங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய மீன் தான், பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா வெரைட்டியும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே போனால் டனல் அக்வேரியம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே அங்கே 2 செல்ஃபியை போட்டுக்கிட்டு அடுத்தது க்ராஸ் பண்ணி போனால் இதோ டனல்குள்ளே இவருக்கு ஒரு ஹார்ட்டினை போட்டு அடுத்ததை நம்ம மூவ் பண்ண போகிற இடம் ஃபர்னிச்சர் ஐட்டு தாங்க. ஃபர்னிச்சர் மால்னே சொல்லலாம், அந்த அளவு ஃபர்னிச்சர் இருந்துச்சு. நடந்து வந்த டயர்டுக்கு சோஃபாவில் ஒரு சிட்டிங்கை போட்டார் நம்ம பெரிய தளபதி. அது ஃபுட் வெரைட்டி ஐட்டம் ஸ்டால் தாங்க எல்லா பக்கமும். அதை முடிச்சுட்டு வந்தால் ஒவ்வொரு பக்கம் பிளாஸ்டிக் கிளாத்ஸு, இடையில அருமையான சாங்கு, எல்லாருமே வைப் ஆகிற மாதிரி யாரும் அந்த பையன் சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு 90s ஸ்டைல்ஸு, கேம்ஸு, குழந்தைங்க விளாட்ற மாதிரி இருந்துச்சு. ஊறுகாய் ஐட்டம்ங்க, இவ்வளோ வெரைட்டி நான் பார்த்ததே கிடையாது. பிங்கான் ஐட்டம்ஸ், நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, மிளகாய் பஜ்ஜி, டெல்லி அப்பளம், மீல்ஸு, பரோட்டா. அப்படியே எங்களுக்கும் ஒரு பாவ் பஜ்ஜி ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். பெரிய ஜெயின் வில், அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எங்கள் வீட்டு பெரிய தளபதி கிட்ட, தம்பி எக்ஸிபிஷனில் உனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டேன். அவர் கடல் கன்னினார். அதே ஹாப்பியோட வீட்டுக்கு வந்துட்டோம்.